இந்தியாவின் முதல் கடல் பாலமான பாம்பன் ரயில்வே பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிப்பு விடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமரன் இணைக்கிறார். வீரகுமரன், விவரங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில்வே பழைய பாலத்தை அகற்ற டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதால் இனி வரும் காலங்களில் பழைய பாம்பன் பாலத்தை பார்ப்பது என்பது கனவாகவே போய்விடும் என்பது குறித்து இப்பகுதியில் மக்கள் பேசியிருக்கின்றனர். எனவே அதாவது 1914ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர்களால் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும். இது ராமேஸ்வரம் தீவை இந்தியாவில் பிரதானமான நிலப்பரப்புடன் இணைக்கிறது. கடந்த 2024 110 ஆண்டுகளை நிறைவு செய்த இந்த பழைய பாலம் கடலின் நடுவில் கம்பீரமாக நின்று பல புயல்களை கண்டுள்ளது. இந்த பழைய பாலத்திற்கு மாற்றாக அசல் பாலத்தை விட 3 மீட்டர் உயரத்தில் புதிய பாம்பன் பாலம் கட்டுமான திட்டம் 2019 முடிவு செய்யப்பட்டு பணிகள் துவங்கிய நிலையில் கொரோனா காலம் என்பதால் 2 ஆண்டுகள் தாமதமாக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று தற்போது கடந்த ஆண்டு அந்த புதிய பாம்பன் பாலம் பிரதமர் மோடி அவர்களால் திறக்கப்பட்டது. இந்நிலையில் 110 ஆண்டுகளை கடந்த அந்த பழைய பாம்பன் பாலமானது தற்போது சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கு கடலின் நடுவே சுமார் 2.8 கிலோமீட்டர், அதாவது 2.8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த 2 பாலங்களையும் பார்ப்பது சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் பழைய பாலத்தை இடிப்பதற்கு டெண்டர் என்பது விடப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பழைய பாலத்தை இடிக்க வேண்டாம் எனவும் அதை வரலாற்று சான்றாக வைத்திருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது டெண்டர் விடப்பட்டது அவர்களிடையே ஒரு சுற்றுலா பயணிகளிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி வீரகுமரன், விவரங்களுக்கு.